அன்றைய நாள் காலை சற்று வித்தியாசமாகத்தான் இருந்தது. எழுந்து கதவை திறந்து எட்டி பார்த்தேன். வெளியில் நடமாட்டம் இல்லை, எந்த சப்தங்களும் இல்லை, எந்த வாகனங்களும் இல்லை. என்னாயிற்று இன்று? போனை எடுத்து யாரையாவது கூப்பிடலாம் என்றால் சிக்னல் இல்லை. எப்போதும் கீச்சிடும் குருவிகளை காணவில்லை. டிவியில் நியூஸ் பார்க்கலாம் என்றால் எந்த சேனல் செலக்ட் பண்ணினாலும் வெறும் கோடுகள் மட்டுமே தெரிந்தது. பதற்றத்தில் சட்டையை மாட்டிக்கொண்டு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தேன். பலன் இல்லை. ஸ்லிப்பரை மாட்டிக்கொண்டு தெருவில் நடந்தேன். எங்கும் நிசப்தம். யாரோ என் பெயரை சத்தமாக கூப்பிட எல்லா பக்கமும் திரும்பி பார்த்தேன். யாரும் இல்லை. ஆனால் என்னை யாரோ உலுக்கியது உணர முடிந்தது. திடீரென்று ஒரு பிரகாசம் கண்ணில். சத்தங்கள் கேட்கத் தொடங்கின. கண் விழித்ததும் முன்னால் பேனா பேப்பர் பாதி எழுதின கதை புரிய சில நொடிகளாயிற்று. ஆஹா, தூக்கத்தில் கதைக்குள் போய்விட்டேன் போலிருக்கிறது. திரும்பியும் எழுதத் தொடங்கினேன் இந்த கதையை.